லீச் தெரப்பி எனப்படும் இந்த சிகிச்சையில் ஊரணி புழுவினை சருமத்தில் வைத்து இரத்தத்தினை உரிய விடுவார்கள். சுமார் அரை மணி நேரத்தில் 50 மில்லி லிட்டர் வரையிலான இரத்தத்தினை கூட இந்த புழு உறிஞ்சிக் கொள்ளும். இப்புழுவின் எச்சிலில் இருக்கும் நொதிகள் நமது உடலின் நச்சுக்களை நீக்கும், இரத்த ஓட்டத்தை சரி செய்து முகப்பொருட்கள், தழும்புகள் மற்றும் பல்வேறு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்கும் என்று பலர் நம்புகின்றனர். ஆனால் உண்மை என்னவெனில் இந்த பயன்கள் அனைத்தும் நிரூபிக்கப்படவில்லை. ஒருவேளை அவை உண்மையாய் இருந்தாலும் கூட நாம் 2 கூற்றுகளை சற்று ஆராய வேண்டும். முதலாவதாக, இந்த ஊரணி புழு குளம், ஆறு, ஏரி மற்றும் ஈரமான மண்ணில் வாழும் உயிரினம். ஆகவே இது பல வகையான நுண்ணுயிர்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பவை. இதனால் சிகிச்சையின் போது புழுவின் வாயிலிருந்து ஆபத்தான நோய்க்கிருமிகள் உடலுக்குள் செல்வதற்கான வாய்ப்பு மிக அதிகம். இதன் விளைவாக பல உடல் உபாதைகள் ஏற்படும். இரண்டாவது, சில இடங்களில் ஒரே புழுவை பலருக்கு மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகின்றனர். இதனால் ஒருவரின் உடலில் இருக்கும் நோய்கள் மற்றவரின் உடலுக்குள் எளிதாக பரவிவிடும். எனவே ஏதோ ஃபேஷியல் செய்து கொள்வது போல இந்த தெரப்பியை எல்லாம் புரிந்து கொள்வது உத்தமம் அல்ல. நன்றி.